Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. மாநிலங்களவையில் நீட் விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாநிலங்களவையில்? வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்கள். நாடாளுமன்றத்தில் இன்று காலை முதலே இரு அவைகளிலும் நீட் பிரச்சனையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய இந்த முக்கிய பிரச்சனை குறித்து அவையினுடைய அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்து விட்டு விவாதம் நடத்த வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை ஏற்கனவே வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளிக்கிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் மாநிலங்களவையை பொறுத்தவரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தை முன்வைத்து தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவையினுடைய மைய பகுதிக்கு சென்றும் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பிரமோத் திவாரி உள்ளிட்டோரும் அவர்களோடு இணைந்து அவையினுடைய மைய பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பினர். இது போன்று மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவரே அவையினுடைய மைய பகுதிக்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது தமக்கு வேதனையை அளிப்பதாகவும் இதற்கு முன்பு இப்படி நடைபெற்றதில்லை என மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்தார். அவையினுடைய மைய பகுதியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி பூலோ தேவி நேதமும் ஒருவர். அவர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த போது திடீரென அங்கு மயங்கி விழுந்தார். அவர் அண்மையில்தான் டெங்கி காய்ச்சலால் குணமடைந்து அவை நடவடிக்கையில் கடந்து கொண்டிருந்ததாகவும் இந்த நிலையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவருக்கு இரத்த அழுத்தம் குறைந்து திடீரென மயங்கி விழுந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அவை நடவடிக்கைகள் 10 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவையிலே மயங்கி விழுந்த காங்கிரஸ் எம்பி பூலோ நேதம் ஆம்புலன்ஸ் மூலியமாக ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தாங்கள் தொடர்ச்சியாக நீட் விவகாரத்தில் அவையை ஒத்திவைக்க கோரியும் ஒரு பெண் எம்பி மயங்கி விழுந்த பிறகும் கூட அவையை ஒத்திவைக்காமல் தொடர்ந்து அவையை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன. திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் கூட அவையிலிருந்து இது போன்ற ஒரு எம்பியே மயங்கி விழுந்திருக்கிறார், நீங்கள் அப்போதும் கூட அவையை ஒத்திவைக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று தன்னுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்தார். இருப்பினும் அவருக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட்டிருப்பதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இருப்பினும் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய எம்பி பூலோ தேவியை நேரில் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிக்க இருக்கின்றனர். தொடர்ந்து மாநிலங்களவையிலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்று வருகின்றது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.